தைரியமான இளவரசி ஆனந்தி. ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த மலைகளும் மலர்களும் சூழ்ந்த ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் ஆனந்தி என்ற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட இளவரசி வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் கருணையுள்ளவள், புத்திசாலி, மேலும் அனைவருக்கும் உதவ விரும்புபவள். ஒருநாள் அந்த ராஜ்யத்தில் தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர். எல்லோரும் பயந்தனர். ஆனால் ஆனந்தி இளவரசி பயப்படவில்லை. நான் காட்டுக்குள் சென்று நீரூற்றை கண்டுபிடிக்கிறேன் என்று அவள் தைரியமாக சொன்னாள். அடர்ந்த காட்டில் சென்றபோது ஒரு வயதான பாட்டியை ஆனந்தி சந்தித்தாள். பாட்டி தாகமாக இருந்தாள். ஆனந்தி தன்னிடமிருந்த தண்ணீரை அவளுக்கு கொடுத்தாள். அதை பார்த்த பாட்டி மகிழ்ந்து, "நீ நல்ல மனம் கொண்டவள். இந்த மந்திர விளக்கை எடுத்துக்கொள். இது உனக்கு உதவும்" என்றாள். அந்த மந்திர விளக்கின் உதவியால் ஆனந்தி ஒரு மறைந்திருந்த பெரிய நீரூற்றை கண்டுபிடித்தாள். உடனே ராஜ்யம் முழுவதும் தண்ணீர் பாய்ந்தது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் குதித்தனர். ராஜா ராணி அனைவரும் ஆனந்தியை பெருமையுடன் பார்த்தனர். "உன் தைரியமும் கருணையும் தான் ராஜ்யத்தை காப்பாற்றியது" என்றார்கள். அந்த நாளிலிருந்து ஆனந்தி தைரியமும் நல்ல மனமும் கொண்ட இளவரசி என்று அனைவராலும் பாராட்டப்பட்டாள். கதை சொல்லும் நீதி: தைரியமும் கருணையும் இருந்தால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும்.